அவர்களை பார்க்கும்போது அவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பார்கள். ஒரு ஊர் நிர்வாகத்தை எடுத்து நடத்துகின்ற பொழுதும் பொறுப்பை எடுத்து நடத்துகின்ற பொழுதும் சும்மா ஒரு ஆள் பேச வந்துடும், ஒன்றுமே தெரியாமல் இப்போ வரக்குள்ள நுழைஞ்சி பெய்யாச்சுன்னா அதை ஒரு பொருள்படுத்த மாட்டார்கள். அது ஒரு வித்தியாசமான பார்வையிலே அப்படி பார்ப்பாங்க. நீ என்னதான் பேசினாலும் அதுக்கு சில வரம்பு முறைகள் இருக்க. ஆகவே முதலாவது நம்மெல்லாம் திருவையாருக்கு ஒரு ஐயா அழைச்சிருந்தார். பேர் ஒரு அடியார் கூட்டத்தோடு சேர்ந்துருக்கனால திருவையார். அங்கே பார்த்தா எல்லாம் பப்ளிக்கில் நிறைய ஆட்கள் இருக்கக்கூடிய சில பேருக்கு சொல்ல வேண்டியது செய்தி இன்னும் சொல்லணும். அப்போ அழைச்சிருக்க போய் சொல்லுகின்ற போது அந்த திருவையாற்றில் அங்கே யாரையுமே அனுமதிக்க மாட்டாங்க. ஆனால் அறக்கட்டளையிலிருந்து கொடுத்தது அங்கே யாரும் போட்ட செய்திகளை தவிர யாரும் பேச விட மாட்டாங்க. பெரிய நிர்வாகம். ஆனால் நம்ம தாடியை இருக்கின்ற நிர்வாக ஒரு பெரிய ஆள் நேரத்தில் நுழைச்சிக்கிட்டார். அப்புறம் அவங்களோட நிர்வாக அதிகாரிகள்லாம் தெரியும், எல்லாம் பார்த்தவங்க சரின்னு விட்டுட்டாரு. அப்போ இதில் என்ன ரகசியம்னா, பெருவாரியான கூட்டம், பெரிய பெரிய பேச்சாளர்கள், உலகம் தன்னை மறந்து பேசக்கூடிய ஆட்கள் ஒன்றும் சாமானியப்பட்டவர்கள் அல்ல. அந்த இடத்துல போய் பேசுவதற்கு அது பெரிய கஷ்டம். அப்போ அந்த இடத்துல இருந்து நான் அவள் பேசிக்கிட்டே இருக்கும்போது செஞ்சு எப்படி இந்த பேச்சை ஆரம்பிப்பதுன்னு நினச்சேன். அப்போ என்ன சொன்னோம்னா, சுவாமி விவேகானந்தாவுடைய நினைவு தான் என்றது இல்லை. அவர் அமெரிக்காவில் போய் நின்று 5 வருஷம் தான் இடம் கொடுத்தார். அமெரிக்கா நாட்டு சகோதர சகோதரிகளை என்னார் அவளும் காலில் கொண்டுட்டான். 3/4 மணிக்கு பேசிட்டேன். வாய்ப்பழத்தில் அப்படியே இருந்தான். காரணம் என்னன்னா அவருடைய தெய்வீக ஆற்றல். கடைசியில் என்ன சர்டிஃபிகேட் கொடுத்தாங்கன்னா, இவர் ஒரு மாயஜாலத்தை காரணம்னு சொல்லிட்டான். நம்மளெல்லாம் மயக்கி போட்டு சேர்ந்துட்டான். அதுக்கப்புறம் 10 சோதனைகள் வச்சு அதெல்லாம் வேண்டாம். சொல்ல வந்த செய்தி அவன் எனக்கு ஒரு எண்ணம் ஓடுவது. இங்கு வந்திருக்கின்ற எல்லாருக்கும் தலைப்பிலையும் அங்கே கொடுத்திருக்கின்ற பத்திரிகையில் கொடுத்திருக்கின்ற பெயர்கள் அத்தனையும் சொல்லிவிட்டு இங்கு வந்திருக்கின்ற பக்த பெருமணி மக்களுடைய பொற்பாத கமலங்களை பாத பூஜை செய்து அதில் கிடைத்த அபிஷேகத்தை தலையிலே தெளித்து கொண்டு நானும் பருகி கொண்டு அதன் மூலமாக இந்த வார்த்தைகள் வெளிவருகிறது. திருவையாற்று ஐயர்கிட்ட சொன்னேன், எனக்கு ஒன்றுமே தெரியாது, இங்கே கொண்டு விட்டுருக்கு, எனக்கு கேவலப்படுத்தி விட்டாங்க. எனக்கு பெருமை வந்தாலும் உங்களுக்கு தான், என்னை யாசினாலும் உங்களுக்கு தான், என்னை பாராட்டினாலும் உங்களுக்கு தான். நீர் நாங்கள் போச்சில் வந்துடும். ஆனால் உண்மையிலே அதுக்கூட ஒரு 3/4 மணிக்கு பேசு வாய்ப்பு கிடைத்தனா 1/2 மணிக்கு தான் சொன்னாவோ 3/4 மணிக்கு பேசுங்க. உண்மையிலே என்ன பேசுனேன்னு எனக்கு தெரியும். அப்படி ஒரு இந்த பையன் பேசுகிற மாதிரி ஒரு மெய்மறந்த பேச்சு. இப்படி வரணும்னு நான் சமுதாயத்தை ஆசைப்படுறேன். இப்போ எதையும் சமுதாயத்துக்கு ஊட்டுகிறதல்ல, நீ அதுக்காக மாறணும். இதை கேட்கறது கூட அவளுக்கு நேரம் நிறுத்தம்மா. நான் கொஞ்சம் வற்புறுத்தி நிற்க வச்சு தான் அதை சொன்னேன். காரணம் என்னன்னா, இதோட நின்று விடவில்லை அவருடைய ஆன்மீக பயணம். ஆன்மீக பயணம் இதோடு நின்று விடவில்லை. அப்போ இதை இன்னும் வளர்ந்து இன்னும் வர வேண்டும் என்றால் சில அடிப்படையான கருத்து